Good morning to all. How are you, student? I hope you all are fine and doing well. In this video class, we are going to see articles for 5th standard. ஸோ இன்றைக்கி நம்ம ஆர்டிகல்ஸ் பற்றி ஒரு கிராமர் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போதே, சின்ன வயசில் இருக்கும்போதே, ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்கேஜி யூகேஜிக்கே வந்து ஆர்டிகல்ஸ் வருது. ரொம்ப சிம்பிள் தான், பட் ஆனால் நம்ம கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு 12th வரைக்குமே வரக்கூடிய ஒரு கிராமர், இம்பார்ட்டண்ட் கிராமர். ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படின்னும் போது அதில் 3 இம்பார்ட்டண்ட் தான். என்னென்னா அப்படின்னா ஏ அண்ட் தி, இது 3 தான் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது கீஸ். ஸோ இந்த ஏ அண்ட் த, இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏ அப்படின்றது எதுக்குன்னா, யூஸ் எ பிஃபோர் எ வேர்ட் வித் எ கான்சனன்ட். ஸோ ஏவை வந்து கான்சனன்ட்ஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்சனன்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வவ்வல்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ வவ்வல் அப்படின்றது என்னென்னா ஏஇஐஓயு, இந்த 5 லெட்டர்ஸ் தான் வவ்வல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வவ்வல்ஸ் எக்ஸப்ட், அதாவது மீதி இருக்கிற ரிமைனிங் சவுண்ட்ஸை வந்து நம்ம கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த மீதி இருக்கிற அந்த லெட்டர்ஸ்க்கு தான் வந்து நம்ம ஏ அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வவ்வல் அப்படின்னா நம்ம பார்த்தது தான், வவ்வல் சவுண்டு ஏஇஐஓயு வரும்போது நம்ம அங்கே ஆன் அப்படின்ற அந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அந்த வவ்வல் வந்து வவ்வல் லெட்டராகவும் இருக்கும், இல்லைனா வவ்வல் சவுண்டாகவும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த த கீயை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, யூஸ் த வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங் ஸ்பெசிஃபிக், அதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியது, ரொம்ப ரேராக இருக்கக்கூடியதுக்கு, ரொம்ப யூனிக்காக இருக்கக்கூடியதுக்கு தான் நம்ம வந்து த அப்படின்ற இந்த ஆர்டிகல்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இட்ஸ் வில் பி கிளியர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெஃபினட் ஆர்டிக்கல் அண்ட் இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஏவும் ஆனும் தான் நம்ம இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏன்னா ஏ இஸ் யூஸ்டு வென் த நெக்ஸ்ட் வேர்ட் பிகின்ஸ் வித் தி கான்சனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ கான்சனன்ட் வேர்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடியது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆர்டிக்கல் வந்து ஏ தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், இந்த ஏஇஐஓயு, இந்த வவ்வல்ஸ் தவிர மீதி இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே நமக்கு வந்து கான்சனன்ட் லெட்டர் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன் புக், டேபிள், கிளாக், ஓகேவா, இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து கான்சனன்ட் லெட்டர். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை த யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா, அந்த புக்கு, டேபிள், கிளாக்லாம் யூனிக்கான திங்ஸோ இல்லை ரொம்ப ரேராக உள்ளதோ எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்கு த யூஸ் பண்ணக்கூடாது, ஆனும் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து வவல் சவுண்ட் கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஏ புக், ஏ டேபிள், ஏ கிளாக் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு and, இது வந்து indefinite articles தான். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் வந்து and is used when the next word begins with a vowel sound. ஸோ இந்த டேஷ், அந்த and வர்றதுக்கு நெக்ஸ்ட் வேர்ட் வந்து vowel soundல வந்து ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம and அப்படின்னு, அதாவது இன்டெஃபினட் ஆர்டிக்கல்ல நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஏஇஐஓயு லெட்டர் இருக்கலாம், இல்லைனா அந்த சவுண்டு, லெட்டருக்குள்ள சவுண்டு இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ an ஆப்பிள், an elephant, an umbrella அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஏ ஆப்பிள், ஏ எலிஃபண்ட், ஏ அம்பர்லா அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு த, அது வந்து டெஃபினட் ஆர்டிகல்ஸ். ஓகேவா? வி யூஸ் த எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சம்திங் தட் இஸ் யூனிக் ஆர் தேர் இஸ் ஒன்லி ஒன், அதாவது ஒன்றே ஒன்று இது மட்டும்தான் அப்படின்னு இருக்கும்போதும், யூனிக்காக இருக்கும்போது, தனித்துவமாக இருக்கும்போது நமக்கு வந்து அதை வந்து தேன் யூஸ் பண்ணுவோம். அதாவது த சன், த மூன், த இன்டர்நெட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது, நம்ம ஒரு நவுன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, த ரமேஷ், ராகேஷ் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு இந்த நவுன் வந்து இன்ஸ்டடாக யூஸ் பண்ணுவோன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூசேஜுக்கு வந்து த வந்து யூஸ் பண்ணலாம். ஐ பாட் எ ஷர்ட், ஓகேவா, இங்கே ஏ ஷர்ட்டுன்னு இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அதை த அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ த ஷர்ட் இஸ் ரெட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ஷன் சொல்லும்போது, அதாவது டைரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். த வெஸ்ட், த ஈஸ்ட், த நார்த் அண்ட் த சவுத் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏக்கும் அண்ட் தக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது த டெஃபினட் ஆர்டிக்கலுக்கு இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணும்போது த அப்படின்ற ஆர்டிக்கலை யூஸ் பண்ணலாம். த பியானோ, த கிட்டார், த ட்ரம், த வயலின், த ஹார்ப் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த கைண்ட், இதுதான் ஒன்றுன்னும் போது நம்ம பார்த்தால எக்ஸாம்பிள் சன், மூன், த ஸ்டார், த பிளானட்ஸ், த எர்த், த வேர்ல்டு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு சம் கண்ட்ரிஸ், ஒரு சில கண்ட்ரி வந்து எக்ஸெப்ஷன், மீதி எல்லாத்துக்கும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். த யுனைடெட் ஸ்டேட், த யுனைடெட் கிங்டம், த பிலிப்பைன்ஸ்,
இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் வந்து கம்பல்சரி இதை தான் யூஸ் பண்ணிடணும். த பசிபிக் ஓஷன், த இந்தியன் ஓஷன், த அட்லாண்டிக் ஓஷன், இந்த மாதிரி ஓஷன்ஸ்க்கும் சீஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம த அப்படின்ற இந்த வேர்டை தான் யூஸ் பண்ணிக்கணும், ஆர்டிகல்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வேறு எதுக்கெலாம் நேஷ்னாலிட்டி ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணும்போது த சைனீஸ், த அமெரிக்கன்ஸ், நேஷ்னாலிட்டி அவங்க இனங்கள் அந்த மக்கள் பீப்புள்ஸ் பற்றி யூஸ் பண்ணும்போது த எகிப்தியன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம த யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மவுண்டைன் ரேஞ்ச், மவுண்டைன்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லலாம் த ஆல்ப்ஸ், த ஹிமாலயாஸ், த ராக்கீஸ், த ஆன்டிஸ் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது த யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸை மென்ஷன் பண்ணும்போது த தான் யூஸ் பண்ணணும். த அமேசான், த மிசிசிப்பி, த கங்கா, த நைல் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள்ஸை நம்ம வந்து தான் மென்ஷன் பண்ணணும். த யங், த ஓல்டு, த ரிச், த புவர் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது அங்கே தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 8 கேட்டகரிஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நேஷ்னாலிட்டி, ரிவர், குரூப் ஆஃப் பீப்புள், மவுண்டைன் ரேஞ்சு, ஒன்று இருக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கண்ட்ரீஸ், ரிவர் அண்ட் ஓஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அகெயின் ஒன் டைம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ரீகால் பண்ணலாம். இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ ஏவும் ஆனும் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணும்போது நம்ம அங்கே ஆன் ஆர் ஏ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாப் ப்ரிஃபர் பண்ணும்போது அங்கே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐ சா அண்ட் ஓல்ட் உமன் அண்ட் ஏ டாக் இன் த பார்க். நெக்ஸ்ட்டு இது வந்து ஓல்டு உமன் அப்படின்றது வந்து வவல் பேஸ் பண்ணி உள்ளது, ஏ டாக் அப்படின்றது கான்சனன்ட் பேஸ் பண்ணி உள்ளது. நெக்ஸ்ட்டு பவுலா இஸ் எ டீச்சர், ஜாப்ஸ் வந்து நம்ம ஏ யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது பாரிஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சிட்டி அப்படின்னு யூஸ் பண்ணும்போது இங்கே அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் மென்ஷன் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக உள்ள திங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி ஒன் திங்ஸாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். காமன் பிளேஸாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் மென்ஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தா ஐ சா எ மேன் அண்ட் எ டாக். அகெயின் நம்ம இங்கே மேன் யூஸ் பண்ணும்போது த மேன் வாஸ் ஓல்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் த சில்ட்ரன்ஸ் ஆர் இன் த கார்டன், ஸ்பெசிஃபிக்காக கார்டன், அவங்க அந்த சில்ட்ரன்ஸ் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம த யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் த மூன் லுக்ஸ் பியூட்டிஃபுல் டுடே, ஒன்லி ஒன் திங்ஸ். நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு த பார்க், காமன் பிளேஸ்க்காக யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகேவா? அதுக்காக நம்ம இங்கே த யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மை டாட்டர் பிளேஸ் த வயலின், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நம்ம இங்கே த யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஏ அண்ட் த இந்த ஆர்டிகல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது இல்லாமல், ஸோ ஆர்டிக்கலே யூஸ் பண்ணாமல் இருக்கிற இடம்னா ஜென்ரல் மீனிங்காக இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஐ டோன்ட் லைக் சில்ட்ரன். ஓகேவா? எனக்கு இங்கே வந்து ஜென்ரலாக அந்த காமன் மீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் மீல்ஸ் சொல்லும் போது நம்ம இங்கே எந்த ஒரு ஆர்டிகல்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வாட் டைம் டு யூ ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட்டு இயரு, மந்த்து, டேலாம் சொல்லும் போது நம்ம அங்கே ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். 2005 வாஸ் எ கிரேட் இயர். நெக்ஸ்ட் டிவி அப்படின்னு சொல்லும்போது அங்கே த யூஸ் பண்ண மாட்டோம். தேர் இஸ் எ குட் ஃபிலிம் ஆன் டிவி. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜஸ், ஸ்கூல் சப்ஜெக்ட் அதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது நம்ம இங்கே வந்து எந்த ஆர்டிகல்ஸும் யூஸ் பண்ண வேணாம். ஹீ டசன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ ஸ்டடி பயாலஜி. நெக்ஸ்ட்டு வி வென்ட் டு த தேர்ட்டர் லாஸ்ட் வீக். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அங்கே நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஜென்ரல் மீனிங், மீல்ஸ், இயர், மந்த், டேட், டிவி, லாங்குவேஜ், சப்ஜெக்ட் ஓரியன்ட், நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கெலாம் நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இதே தான் சம் எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டு டாக் அபவுட் திங்ஸ் இன் ஜென்ரலாக யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம பார்த்தது தான் சின்ன எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் கொஞ்சம் மில்க் இஸ் எ குட் ஃபார் யூ. ஓகேவா? இதில் வந்து நம்ம ஜென்ரல் திங் யூஸ் பண்ணும்போது ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு டு டாக் அபவுட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணும்போது அங்கே நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண வேணாம். லெட்ஸ் கோ அண்ட் ப்ளே பேஸ்கெட் பால். நெக்ஸ்ட்டு பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ், ஒரு சில கண்ட்ரீஸ் சொல்லும் போது மட்டும், எக்ஸப்ட் வந்து யூகே, த யூஎஸ்லாம் வந்து சொல்லக்கூடாது. நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கேட்டகரி இல்லாமல் ஜப்பான், ஃப்ரான்ஸ், இட்டாலி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் பிஃபோர் த நேம் ஆஃப் த லாங்குவேஜ், நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது, சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போதும் யூஸ் பண்ண வேணாம். Next, before the names of railway station when they are also place names நம்ம சொல்லும்போது railway station ஏதாவது ஒரு place name சொல்லும்போது நம்ம இங்கே யூஸ் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் மீல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர்னு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண வேணாம். தே இன்வைட்டட் சம் ஃப்ரெண்ட்ஸ் டு
டின்னர். நெக்ஸ்ட்டு பிஃபோர் நவுன் ப்ளஸ் நம்பர், அதாவது நவுன் கூட நம்பர் வரும் அப்படின்னும் போது இந்த ஜாயிண்டாக இருக்கும்போது நம்ம அங்கே ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண வேணாம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா த லெபார்டரி இஸ் இன் ரூம் நம்பர் 6 ஆன் த 3rd floor அப்படின்னு சொல்லும்போது நம்ம அங்கே த அப்படின்ற தேவோ ஏவோ ஆனோ எந்த ஆர்டிகல்ஸும் நம்ம அங்கே என்ன பண்ண வேணாம், யூஸ் பண்ண வேணாம். ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல்ஸ்குள்ள ஓவராலாக சில ரூல்ஸ். ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக மெமரி பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது சம்பந்தமான எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாய்ஸ் வர் கோயிங் டு டேஷ். இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன ரூல் அப்படின்னா காமன் பிளேஸ். இங்கே காலேஜ் அப்படின்றது காமன் பிளேஸ். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா த அப்படின்றது ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பாய்ஸ் வர் கோயிங் டு த காலேஜ். நெக்ஸ்ட்டு ஹானஸ்டி இஸ் டேஷ் பெஸ்ட் பாலிசி அப்படின்னும் போது ஸோ இங்கே சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ அப்போ இங்கே ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு தான் வரும். ஓகேவா, அந்த பெஸ்ட் அப்படின்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதனால் இங்கே த அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் டேஷ் மேன் ஆஃப் எபிலிட்டி. ஸோ இங்கே வந்து இந்த மேன் அப்படின்றது வந்து எதுவும் பார்த்தோன்னா கான்சனன்ட் சவுண்டு. இது வந்து வவல் சவுண்ட் கிடையாது. ஸோ கான்சனன்ட் சவுண்டு, இந்த த அப்படின்ற ரூலும் கிடையாது. ஸோ கான்சனன்ட் சவுண்டுனா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஏ அதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீ இஸ் எ மேன் ஆஃப் எபிலிட்டி. நெக்ஸ்ட்டு அன்வர் இஸ் டேஷ் கிரேட் போயட். ஓகேவா, ஸோ இங்கே இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து கான்சனன்ட் சவுண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால இது வவ்வலும் கிடையாது, தேக்குள்ள அந்த ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இங்கே அன்வர் இஸ் எ கிரேட் போயட். நெக்ஸ்ட்டு டேஷ் ஓல்டு மேன் வாஸ் டேக்கிங் டீ. ஸோ ஓல்டு மேன் ஓ அப்படின்றது பார்த்தோன்னா வவ்வல் சவுண்டில் வரக்கூடிய அந்த லெட்டர். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆன் அப்படின்ற அந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். ஸோ ஆன் ஓல்டு மேன் வாஸ் டேக்கிங் டீ. நெக்ஸ்ட்டு டேஷ் Chowkidar employed by our neighbors belongs to dash noble family. ஸோ இங்கே வந்து இங்கே சௌக்கிதார்னா அந்த காவலாளர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான். ஸோ இங்கே வந்து இதுக்கு என்ன ஆன்சர் வரும், என்ன ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா த சௌக்கிதார், காவலாளர். ஓகேவா, நம்ம இது ஒரு காமன் நேம். ஸோ அதுக்காக நம்ம சௌக்கிதார் எம்ப்ளாய்டு பை அவர் நெய்பர்ஸ் பிலாங்ஸ் டு ஏ நோபல் ஃபேமிலி. ஸோ இது வந்து நோபல் வந்து கான்சனன்ட் சவுண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் டேஷ் என்ஜினியர் எம்ப்ளாய்டு ஆஸ் டேஷ் சப் டிவிஷனல் ஆஃபீஸர் இன் ரவால்பிண்டி. ஓகேவா, இது வந்து பிளேஸ். ஸோ அப்போ இங்கே ஹீ இஸ் டேஷ் என்ஜினியர் அப்படின் போது இங்கே என்ன ஆன்சர் வரும்னா ஆன் இன்ஜினியர். ஸோ இது வந்து வவல் சவுண்டில் வருது. எம்ப்ளாய்டு ஆஸ் ஏ சப் டிவிஷனல் ஆஃபீஸர் இன் ரவால்பிண்டி அப்படின்னா இங்கே சப் டிவிஷனல் அப்படின்றது வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸில் வரக்கூடியது. ஸோ அதனால் இங்கே நம்ம ஏ அப்படின்றத யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டேஷ் சன் இஸ் ஹாட் டுடே அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணும், யூனிக்காக உள்ளது ஒன்றே ஒன்று தான் இருக்கும்போது நம்ம இங்கே என்ன ஆன்சர் யூஸ் பண்ணுவோம், த. ஸோ அப்போ த சன் இஸ் ஹாட் டுடே, அதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஐ டூ டிசர்வ் டேஷ் கப் ஆஃப் காஃபி அட் திஸ் ஹவர் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா கப் ஆஃப் காஃபி. ஸோ இது வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ், இது வந்து எந்த ஒரு வவல் சவுண்டும் வரல, தோ வந்து த அப்படின்ற அந்த விஷயங்களும் எதுவுமே வரல. ஸோ அப்போ இங்கே வந்து ஏ கப் ஆஃப் காஃபி அட் திஸ் ஹவர். நெக்ஸ்ட்டு யூ ஷுட் டேக் டேஷ் அம்பர்லா வித் யூ இட் மே ரெயின். ஸோ அம்பர்லா அப்படின்னும் போது இங்கே வவ்வல் சவுண்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து வவ்வல் லெட்டர் அந்த யூ வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும், ஆன் அப்படின்ற அந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். ஸோ யூ ஷுட் டேக் ஆன் அம்பர்லா வித் யூ இட் மே ரெயின். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மோக்கிங் இஸ் டேஷ் யூஸ்லெஸ் ஹேபிட். ஸோ இங்கே யூஸ்லெஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம யூ அப்படின்னு வந்திருக்கு, இதில் நம்ம ஆர்டிக்கல் வந்து ஆன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. ஸோ யூஸ்லெஸ் அப்படின்னு வரும்போது இங்கே ஏ அப்படின்ற இந்த கான்சனன்ட் தான். ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ்லெஸ் அப்படின்னு வராது. ஓகேவா, ஒரு சில ஆப்ஷனல் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐ சா டேஷ் ஓல்டு மேன் இன் டேஷ் ஸ்ட்ரீட். ஸோ ஓல்டு மேன் என்னும்போது ஓ அப்படின்ற அந்த சவுண்ட். ஸோ அப்போ இங்கே ஆன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஐ சா அண்ட் ஓல்டு மேன் இன் த ஸ்ட்ரீட். நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரீட் வர்றது பிளேஸ் வர்றதுக்கெலாம் த யூஸ் பண்ணணும்னு. ஸோ அப்போ த ஸ்ட்ரீட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஐ ரீச்டு ஹர் டேஷ் ஹவர் அகோ. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹவர் அதாவது வாய்ஸ் அந்த சவுண்டு வவ்வல் சவுண்டு வந்தால் கூட நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணணும், ஆன் அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்னு படித்தோம் இல்லையா ரூலு. ஸோ அப்போ இங்கே ஆன் ஹவர் அகோ, அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு டேஷ் லேட் பிரின்சிபல் ஆஃப் அவர் காலேஜ் வாஸ் டேஷ் குட் மேன். ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா த லேட் பிரின்சிபல். ஓகேவா, இது வந்து சில விஷயங்கள் அதாவது ஒன்று அப்படின்போது இது யூனிக்காக உள்ளது அது மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நம்ம வந்து குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கெலாம் வந்து த தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ த லேட் பிரின்சிபல் ஆஃப் அவர் காலேஜ் வாஸ்
ஏ குட் மேன். ஸோ ஓகே, லேட் பிரின்சிபல் அப்படின்னா அவர் இறந்துட்டார். ஸோ அந்த மாதிரி லேட். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த த லேட் பிரின்சிபல் ஆஃப் அவர் காலேஜ் வாஸ் எ குட் மேன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு 15th ஒன், லாஸ்ட் ஒன், டேஷ் லெக் ஆஃப் டேஷ் சேர் வாஸ் broken அப்படின்னும் போது த லெக் ஆஃப் த சேர் வாஸ் broken. ஓகேவா, இது வந்து காமன். த லெக் ஆஃப் த சேர் அப்படின்றது இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றே ஒன்று நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ த லெக் ஆஃப் த சேர் வாஸ் broken. இதுதான் வந்து இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ ரூல்ஸை நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இட்ஸ் வில் பி கிளியர். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிராமர் டாபிக் ஆர்டிகல்ஸ். தேங்க் யூ ஆல் அண்ட் பி சேஃப். See in the next grammar class.